ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது தீபி விலாக். நான் உங்கள் தீபி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுட்டு அப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் கொஞ்சம் இது பண்ணிப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அது கூட அது செட்டே ஆகாது. அதனால் எண்ணெயில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த எண்ணெய் கூடயே அப்படியே வெண்டைக்காய் மேலே செட் ஆகிடும். ஸோ என்னோடய சமையலில் அதிகமாக காரம் நான் சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் அதாவது காரம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, பாப்பா வச்சுருக்கனால பாப்பா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் காரம் இல்லாத அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுவேன். அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். எவ்வளோ ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ் ஆகும்போதும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ என் சேனல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.